Whoever does the will of my Father in heaven is for me brother, sister or mother. மத்தேயு 12:50. விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, ஆண்டவர் தம் நேய நன்மொழியை கேட்டு நிலைப்பவர் எவர்? அன்னாரே தாயும் என் உடன் பிறந்தார் தாமும் என்றாரே இயேசு. அருள்நிறை மரியம்மை காவியம். இன்று தேவதாய் சிறு பிள்ளையாக கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட திருநாளாக கொண்டாடுகிறோம். நல்ல குடும்பங்கள் பிள்ளைகளை இறைவனுக்கு நேர்ந்து விடுவார்கள். இது நீ கொடுத்த பிச்சை. ஆகவே தென் பகுதியில் இப்படி பேரெல்லாம் இருக்கும். அந்தோணி பிச்சை, மரியாயின் பிச்சை, ஆண்டவரின் பிச்சை என்று. இவர்கள் எல்லாம் வரம் கேட்டு செபித்து பிள்ளை பேற்றை பெற்றதினால் அவர்கள் இந்த பெயரை பிள்ளைகளுக்கு வைத்திருப்பார்கள். அப்படி ஜோக்கிம் அன்னம்மாள் தங்களுடைய பிள்ளையை மரியாளை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கின்றார்கள். எப்படி இயேசுவை கோவிலில் வந்து காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்களோ அதே போன்று இந்த ஒப்பு கொடுத்தல் கோவில் பணிகளை அவர்கள் செய்வார்கள். அங்கு கிடைக்கின்ற நேரத்தில் அவர்கள் செய்வது இறைவனுக்காக தங்களை நேர்ந்து கொள்வது. அதுதான் வளர்ச்சி கண்ணோட்டத்தில் இப்பொழுது இந்த கன்னியர்கள் சகோதரர்கள் இவர்கள் நேர்ந்து கொள்ளுகின்ற வார்த்தைப்பாடுகள். இறைவனுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தல். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது இருப்பது என்ன? தன்னலம் குறைந்து பிறர் நலம் பேணுதல், அதில் இறை நலத்தை நாடுதல். தன் பாசம் கூட தனியுடைமை அல்ல, பொதுவுடைமை என்னும் பிரக்ஞை பிசகாமல் பேசியது. பெற்றெடுத்தாய் தெரியும், எப்போது தத்து கொடுத்தாய் என்று கேட்டது இதயம். தத்து பிள்ளையை தானே பெற்றெடுத்தேன் என்றாள் அவள். இயேசுமா காவியத்தின் மிக மிக ஒப்பற்ற வார்த்தைகள். பெற்றெடுத்தாய் தெரியும், எப்போது தத்து கொடுத்தாய் என்று கேட்டது இதயம். தத்து பிள்ளையை தானே பெற்றெடுத்தேன், இறைவனுடைய பிள்ளையை தானே நான் பெற்றெடுத்தேன். இறைவனுடைய ஏககுமாரனாம் அந்த சுதனாகிய இறைவனை மனித அவதாரம் எடுப்பதற்கு நான் அந்த தத்து பிள்ளையை பெற்றுக் கொடுத்தேன் என்பது ஒரு ஆழம் நிறைந்த கருத்து. My soul glorifies the Lord and my spirit rejoices in God my Savior. லூக்கா 1:46. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகிறது. லூக்கா 1:46. Keep the joy of loving Jesus in your heart and share this joy with all you meet, especially your family, for love begins at home. Blessed Mother Teresa. இயேசுவை அன்பு செய்வதால் உண்டாகும் மகிழ்ச்சியை உன் இதயத்தில் இருத்தி நீ சந்திக்கும் அனைவருடனும் சிறப்பாக உன் குடும்பத்துடன் பகிர்ந்து கொள். ஏனெனில் வீட்டிலிருந்து தான் அன்பு ஆரம்பமாகிறது. எங்கே நாம் வாழ்கிறோமோ, எங்கே பணி செய்கிறோமோ, அங்கு இந்த நிறை அன்பு பரிபூர்ணமாக மிளிர வேண்டும், எத்தகைய குறைவும் இன்றி. அது சிறிது சிறிதாக இந்த மனுக்குலத்தை எட்ட வேண்டும், அடைய வேண்டும். நல்ல உதாரணம், குளத்தில் ஒரு கல் எறிந்தால் என்ன ஆகும்? அதனால் ஏற்படக்கூடிய
சலன அலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையை தொடுவதை போல இந்த விசுவாச அறிக்கையும் இறையன்பும் பிறரன்பும் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்வில் ஏற்படுகின்ற இந்த மகிழ்ச்சியானது பரவி எல்லோருக்கும் சென்று அடைய வேண்டும். ஆகவே தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, ஸ்மைல் எ வைல் அண்ட் இட் கேரிஸ் எ மைல். ஒரு சிறிய புன்னகையானது, நீ புன்னகை பூக்க, எதிர்த்தவர்கள் புன்னகை பூக்க, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவுகிறது. உண்மை. சென்ற அகஸ்டினுடைய வார்த்தைகள், she is the image sheer of the divinity. Through her and her conscience the Lord has set us free. She is the sea immense of all his majesty. இறை தன்மையின் தூய உருவம் அவர், மரியா. அவர் மூலம் அவரது ஒப்புதல் வழியாக அவர் நம்மை மீட்டார். எப்படி ஒப்புதல் கொடுத்தார்? லத்தீன் வார்த்தை ஃபியாத், அப்படியே ஆகட்டும், லெட் இட் பி டன், ஆகட்டும் என்ற ஒரே வார்த்தையினால் அவர் இசைந்தார், ஒப்புதல் தந்தார். அதனால் நம்மை மீட்டார். அவரது முழு மகத்துவத்தின் அளவில்லா கடல் அவர். தேவதாய் ஒரு அடக்கத்தின் சிகரம். இந்த இறைவனை பெற்றெடுத்தோம் என்ற ஒரு பெருமையிலே அவர் தாண்டி குதிக்கவில்லை. அடக்கத்துடன், எளிமையுடன், தாழ்ச்சியுடன் வாழ்ந்த ஒரு கடல். எனவே தேவதாய் என்று கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட திருவிழாவிலே நாமும் ஒவ்வொரு நாளும் நம்மை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு நல்ல பழக்கம், காலையில் எழுந்ததும் அந்த நாள் துவங்குவதற்கு முன்னால் அர்ப்பண ஜெபம் என்று சொல்வார்கள். இறைவா, என் இதயம், சொல், செயல், வாய், சிந்தனை அனைத்தையும் உம்மிடம் அர்ப்பணிக்கின்றேன், என்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கின்றேன் என்று அந்த நாட்களின் செயல்பாடுகளை, அனுபவங்களை அர்ப்பணித்தல், அது சாதாரண தன்மையை விட மகிமை பெறுகிறது. அந்த வாழ்க்கை நாட்கள் எப்படி கம்ப்யூட்டரில் எவ்வளவு வேலை செஞ்சாலும் அதை கடைசியில் சேவ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணாதான் அதில் தங்கும். ஒன்றுமில்லை, அல்லது திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, யூபிஎஸ் இல்லாமல் இருந்தால் செய்த வேலை போச்சு, ஐயோ அரை மணி நேரம் வேலை செஞ்சேனே போயிடுச்சே என்று சொல்லுவோம். விவரம் தெரிந்தவர்களுக்கு புரியும். எப்படி அதை சேமித்து வைக்கிறோம். இப்பொழுதெல்லாம் கம்ப்யூட்டரில் ஆட்டோமேட்டிக்காக வச்சுட்டாங்க. ஒவ்வொரு 5 நிமிடமும் அது தானாக சேகரித்து வைத்து கொள்ளும், கவலைப்பட வேண்டாம். இப்படியாக நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் அர்ப்பணிக்கக்கூடிய வகையில் இருத்தல் வேண்டும். செபிப்போம், முழந்தாள் இருப்போம். ஓ ஹோலி மேரி, merciful refuge of sinners, mother of all mankind, I consecrate my soul and my life to thy protection. Pray for thy child, lead me to Jesus. தூய மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, மனுக்குலத்தின் தாயே, என் ஆன்மாவையும் வாழ்வையும் உமது அடைக்கலத்தில் ஒப்படைக்கின்றோம். உம் பிள்ளைகளான எங்களுக்கு பரிந்து பேசி எமை இயேசுவிடம் இட்டுச் செல்லும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக வீற்றிருக்கின்றேன். இந்த காலை வேளையிலே நாங்கள் எங்களை முழுவதையும் உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். எம் சொல், செயல், சிந்தனை அனைத்தையும், எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய அனுபவங்கள் அனைத்தையும் உம்முடைய திரு பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுக்காக மட்டுமல்லாமல், எங்களை சார்ந்தவர்களுக்காக மட்டுமல்லாமல், இன்னும் யாருக்கெல்லாம் எங்கள் ஜெபம் தேவையோ அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அதே நேரத்தில் மனத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகின்றோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், குறிப்பாக 5 மீனவர்களை தூக்கு தண்டனையிலிருந்து விடுவித்து அவர்களை இப்பொழுது இந்திய நாட்டிற்கு வரவழைத்து அவர்கள் நன்றி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். மறுவாழ்வு பெற்றிருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி.
இதற்கு ஏற்பாடு செய்தவர்கள், பின்புலமாக நின்று செபித்தவர்கள் என்ற எல்லா நல்ல மனங்களுக்கும் நன்றி கூறுகின்றார்கள். அவ்வாறு நீரும் எம்மை பல வகைகளிலே அன்பு செய்கின்றீர், பாவத்திலிருந்து எம்மை மீட்டெடுத்தீர், இந்த உலகத்தில் நீர் மனிதனாக பிறப்பதற்கு திருவிழமானீர், அதற்கு கருவியாக தேவதாயை தேர்ந்தெடுத்து கொண்டீர். மரியாள் ஆகட்டும் என்ற வார்த்தையில இந்த மனுக்குலத்தின் மீட்பராக தாயாக விளங்குகிறார். அவர் சொல்வதுபடி செய்யுங்கள் என்று எல்லோரையும் உம்முடைய வார்த்தைகளை செவிமடுக்க அறைகூவல் விடுக்கின்றார். கரம் பிடித்து மக்களை எல்லாம் உம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க செபிக்கின்றோம். இந்த நாளில் எங்கள் உள்ளங்களை அர்ப்பணிக்கின்றோம், இல்லங்களையும் சமர்ப்பிக்கின்றோம். இவைகளில் உமது அருள் நிறைந்து விளங்குவதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.